சரி, அது அதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு பிரச்சாரம் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்தாங்களா, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். வெரி ஃபஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து இருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வந்திருக்கு, கேரளாலேருந்து வண்டி வந்திருக்கு, எல்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கூட அவர் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு, நீங்கள் வந்து அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க, அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லா குழந்தைங்க பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லணும். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா, அந்த ஏங்க அந்த பணத்தை விடுவிக்கல, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து என் ரசிகர்கள் தானே அந்த பிள்ளைங்களாமே, அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சாதான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்களை கேட்டிருந்திருக்கலாம். எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசியிருந்தாங்க. இப்படி நாட்டு நடப்பு சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமே தவிர ரொம்ப நேரோ மைண்டடாக அவர் பேசிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போ நேற்றையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்திலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த பசங்க வந்த பசங்களாக இருந்தாலும், ஏன் நம்ம அனைத்துடைய வரிப்பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சிதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக இருக்குது. எங்களுடைய சையத் முர்துஷா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ கும்பல் வர்றது, என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க, அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து எதிரியாக நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று எழுதின அந்த கடிதத்தை கூட நான் பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே என்ன சொன்னால், நம்முடைய கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது வந்து கும்பமேளா நடத்துவார்கள், நம்மளுடைய அரசியல் எதிரிகள் நம்ம சும்மா இருந்தாலும் நாங்கள் தான் அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க வந்து கும்மாளம் போடுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் என்ஜாய்மெண்ட் பண்ணால் அந்த கொள்கை அப்படிங்கிற மனசில் நிற்கும்போது வீடு திரும்பும்போது இதுதான் நம்ம நாட்டுடைய கொள்கை, இதுதான் நம்முடைய இனம், இதுதான் நம்முடைய மொழி அப்படிங்கிற அந்த பற்று யாருக்கு இருக்கிறதோ, அப்படி பற்று இருக்கிறவர்கள், கொள்கை பிடிப்போடு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்பொழுது 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தலுக்கு தயாராகும் பொழுது ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள், யார் என்ன செஞ்சுருக்காங்க, யார் என்ன செய்யலை, நாங்கள் வந்து அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்றைக்கி செய்தியெல்லாம் பார்த்தேன். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 3000 தமிழ் இன்ஜினியர்ஸுக்கு நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியாணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 6000 யூத்துக்கு வந்து நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியாணை வழங்குறது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களை நான் சந்திக்க நான் வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்த செய்தியில் கேட்கலன்னு சொல்வதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் பீயிங்க பத்திரிகையாளர், பீயிங்க ஒரு மினிஸ்டர், நம்முடைய ப்ரொஃபஷன் நம்ம இருந்திருக்கு. எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான். பல கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், அவருடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரிஞர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38 ஏக்கரில் அதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். தந்தை பெரியாருடைய பெயரில் காய்கறி அங்காடிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 236 கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 22 ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுகள் நடந்திருக்கு. எங்களுடைய முத்தமிழ் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்களே பாராட்டிங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு இருக்க மாதிரியான ஒரு வசதியோடு இன்றைக்கி இருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து டைடல் பார்க்குக்கான நம்ம அடிக்கல் நாட்டு பண்ணியிருக்கோம். அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஏக்கரில் நம்ம சிப்காட் கொண்டு வந்து ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும். ஜாபிள் போட்டுக்கின்ற உலகத்தில் 4வது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பணியை செஞ்சுருக்கோம். மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரியை வந்து அறிவியல் கல்லூரி வந்து நம்ம முழுமையாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதே மணப்பாறை நகராட்சியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை, காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவெம்பூர் தொகுதிக்கு வாங்க. எங்களுடைய திருவெம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து 56 கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நீங்கள் தொடங்கி பள்ளிக்கூடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே திருவெம்பூர் தொகுதியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச
ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்துட்டு இருக்குது. சூரியூர ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக நம்ம பெருமையாக பேசுகிறோம். அதில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஜல்லிக்கட்டு அரங்கம் நடக்குது. வருகின்ற பொங்கலில் அங்கே மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த இருக்கணும். ஏன் நம்முடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படின்னீங்க, கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அறிவுசார் மையமாக நம்ம கொண்டு வந்து நகரப்பகுதி மாநகராட்சி உள்ளுக்குள்ள வாங்க, கிட்டத்தட்ட 7.25 கோடியில் கிட்டத்தட்ட 4 நாலேஜ் சென்டர்ஸ், இந்த கல்விசார் மையத்தை நூலக வசதியோட நாம் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா 18 கோடி ரூபாயில் பறவைகள் பூங்கா பற்றி இன்றைக்கி மக்கள்லாம் சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை பார்க்கலாம். பச்சைமலை நீங்கள் எடுத்துங்க, பச்சைமலை சூழியல் சுற்றுலா திட்டத்தை நம்ம 4 கோடி 27 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த பஞ்சப்பூர் முனையம் திறக்கும் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 527 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து 1302 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே கட்டப்பட்ட பணிகளை திறந்தது 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் 1,17,000 பயனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டமோ அதை முழுமையாக நாம் வழங்கியிருக்கணும். இது மட்டுமா, காலை உணவு திட்டங்கிற நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏற்றாலும் 1600 பள்ளிகள் 69,369 பிள்ளைங்க காலம்புற காலை உணவு சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம். சரி, இதுக்கு நான் முதல் திட்டத்தின் மூலமாக நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 68,000 இளைஞர்கள் இன்றைக்கி அது மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்போ கலைஞர் உரிமை தொகைன்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,42,000 குடும்பங்கள் இன்றைக்கி மாதம் நம்ம 1000 ரூபா அவங்களுக்கு. இது இல்லாமல் விடியல் பயணம் சார்ந்திருக்கின்றது. பட்டாக்கள் மட்டும் இது வரைக்கும் 73,000 பேருக்கு நம்ம பட்டாக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வழங்கியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம வழங்கி கொண்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ முத்தாய்ப்பான ஒரு முகாம்களாக நம்மை காக்கும் ஸ்டாலினாக இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலினாக இருந்தாலும் தாய்மானவர் திட்டத்தை முழுமையாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம இப்போ இலவச மின்சாரம் சார்ந்திருக்கின்ற அந்த இணைப்புகள்லாம் நம்ம முழுமையாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செக்டார்ஸும் எல்லா செக்டார்ஸும் நம்ம இப்போ நான் சொல்லியிருக்கிறது கம்மி தான். இந்த 4 வருஷத்தில் மோர் தென் 35,000 to 40,000 crores ஒரு முதலீடுகளும் தொடர் பயனாளிகளுக்கான அந்த பயணத்தைக்கான திட்டங்களையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் மருத்துவம் சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய GH நம்ம எப்படி நம்ம தரம் வைத்திருக்கோம், புதிதாக கொண்டு வந்தது என்ன, எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம ரோடு போட்டிருக்கோம். இப்படி ஒரு அமைச்சர்களாக ஒரு திருச்சி மாவட்டம் என்பது 38 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம். ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திட்டம் வரும்பொழுது நாங்கள் எப்போ பார்த்தாலும் திருச்சி மாவட்டத்துக்கே போதும், யாராச்சும் சொன்னால் கூட திருச்சி ரொம்ப மையப்பகுதி, அது ரொம்ப முக்கியமான மாவட்டம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு. ஏன்னா அவர் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்ததுனால நான் சொல்கிறேன். அவருக்கு எந்தெந்த மாவட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அங்கே எது பிரசித்தி பெற்றது என்பதை முழுமையாக அறிந்த காரணத்தினால தான் இப்போ நான் சொன்னதுங்கிறது ரொம்ப 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 கம்மியானது, நாங்கள் செஞ்சதே நான். ஸோ பத்திரிகை துறை நண்பர்கள், நீங்கள் செய்திகள் மக்களிடம் கொண்டு செல்கின்றவங்க, உங்களுக்கு தெரியாதில்லை. சரி, திருச்சி மாவட்டத்தில் எங்கள் கண்ணு முன்னாடி என்னென்ன வளர்ச்சிகளாம் இருக்கின்றது, என்னெல்லாம் வரவிருக்கின்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் தலைநகரத்துக்கான அனைத்து தகுதிகளையும் இப்போ நாங்கள் பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கடந்த ஒரு 10 ஆண்டு கால இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஒரு அறிவியல் கல்லூரிக்கு எவ்வளோ முக்கியமானது, மணப்பாறையில் நாங்கள் கொண்டு வந்து இப்போ துறையூர்லேயும் அதுக்கான அறிவிப்பும் பண்ணிக்கு வந்துருச்சு. ஸோ அட் மேக்ஸிமம் இப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 24 கோடி 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டினது ஏற்கனவே இருந்த வகுப்பறைகளை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணது வரைக்கும் அந்த பணத்தை நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 20 ஸ்கூலில் நாங்கள் தரம் வைத்திருக்கோம். அது மிடில் ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல், அது 2 ஸ்கூல் நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அட் மேக்ஸிமம் ஒரு 2 அமைச்சர்கள் நாங்கள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த 4.5 வருஷம் 4.25 வருஷத்தில் என்னென்ன செய்ய முடியும் அது முழுமையாக செஞ்சுருக்கோம். அதுக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் சொல்ல முடியும். இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார். புதிய அமைச்சராக நான் இருந்தேன்னு சொன்னால் அனுபவத்தை பெற்றவனாக இன்றைக்கி அவரோடு இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில் முழுமையாக எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கின்ற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.